வணக்கம். இது முக்கியமான பதிவு. தேவைப்படுறவங்க இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. அதாவது பள்ளிகள் திறந்து மெட்ரிகுலேஷன் பள்ளியும் சிபிஎஸ்இ பள்ளியும் குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் வசூல் பண்ணணும்னு சொல்லி அரசாங்கம் மீண்டும் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் கோவில்பட்டியை சார்ந்த கழுகுமலை, கயத்தார் இந்த 3 பகுதியிலையும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இணையதளத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல கோவில்பட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 10 மெட்ரிகுலேஷன், அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எந்தெந்த பள்ளிக்கூடங்கள்ல எவ்வளவு கட்டணம் வசூல் பண்ணணும், அதாவது டேம் பீஸ்ன்னு சொல்றோம். அது ஃபர்ஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம் எத்தனை முறை அவங்க பிரிச்சு வாங்கினாலும் இதுக்கு மேல கல்வி கட்டணம் வாங்கக்கூடாதுன்னு அந்த பள்ளிக்கூடத்துக்கு அரசே ஒரு கல்வி கட்டணத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதுக்கு மேல ₹1 கூட வாங்கக்கூடாது. ஆனா இந்த கல்வி கட்டணம் அப்படிங்கிறது புக் பீஸுக்கோ அல்லது ட்ரெஸ்ஸுக்கோ அல்லது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸுக்கோ எதுக்குமே சேராது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய கல்வி கட்டணம் டேம் பீஸ், அதாவது கல்வி கட்டணத்துக்காக மட்டுமே அந்த பள்ளி வசூல் பண்ணணும். கோவில்பட்டி நாடார் காமராஜ் மெட்ரிக் பள்ளியில இந்த ஆண்டுக்கு எல்கேஜிக்கு 12,980, யூகேஜிக்கு 12,980, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 14,740, ஃபிஃப்த் வர அதே 14,740, 12ஆம் வகுப்புக்கு 20,460. அந்த பள்ளிக்கூடம் வசூல் செய்ய வேண்டிய அதிகபட்ச கல்வி கட்டணமே இதுதான். இதுக்கு மேல வசூல் செய்யக்கூடாதுன்னு தமிழக அரசு கொடுத்துருக்கு. ஜான் போஸ்கோ மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அது கடலூர் ரோட்ல இருக்கு. அதுக்கு எல்கேஜிக்கு ஃபீஸ் 17,600, 12ஆம் வகுப்புக்கு 27,940 கொடுத்துருக்காங்க. ஓரியன் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் முத்துநகர்ல உள்ளதுக்கு எல்கேஜிக்கு 13,200, ஃபிஃப்த்துக்கு 16,500 கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ் இலுப்பையூரணி தாமஸ் நகர்ல இருக்கு. அதுக்கு எல்கேஜிக்கு 6,600, ஃபிஃப்த்துக்கு 7,700 கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. விவேக் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் புது கிராமத்துக்கு எல்கேஜிக்கு 11,550, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு 14,575. காமராஜ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பசுந்தன ரோட்ல உள்ளதுக்கு எல்கேஜிக்கு 15,400, 12க்கு 12ஆப்புக்கு 29,415. லட்சுமி ஸ்ரீனிவாசா வித்யாலயா மெட்ரிக் ஹையர் ஸ்கூல் அத்தைகொண்டான்ல எல்கேஜி பீஸா 12,100, 12ஆம் வகுப்புக்கு 22,000 அரசு கல்வி கட்டணமா நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. எவரெஸ்ட் மெட்ரிக் ஸ்கூல் ஜோதி நகர் எல்கேஜிக்கு 11,000, 10ஆம் வகுப்பு தான் இருக்கு. அங்க 17,380 10ஆம் வகுப்புக்கு வாங்க சொல்லி நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ராவிலா கேஆர் அப்பாசாமி நாயுடு நியூ டவுன் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கு எல்கேஜிக்கு 26,900, 12ஆம் வகுப்புக்கு 39,025 கொடுத்திருக்காங்க. இதுல சில பள்ளிகள் விடுபட்டு இருக்கு. அதாவது கம்மவாறு பள்ளிகள் மாதிரி சில பள்ளிகள் விடுபட்டு இருக்கு. அது அரசு இணையதளத்துல வெளியிடல. ஆனாலும் அந்த பள்ளிகள்ல வெளியில அதுக்கான கல்வி கட்டணத்துக்கான பதாகை வைக்கணும்னு சொல்லியும் அரசு சொல்லியிருக்கு. அது போக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்க பிள்ளைங்க படிக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு எவ்வளவு தொகை அப்படிங்கிறதுக்கான அந்த லிங்க், அந்த வெப்சைட்டுக்கான இதையும் நாங்க இதுல கொடுத்துடுறேன். நீங்க தேவையானவங்க பாருங்க.